நகரத்தின் முக்கியமான பகுதியில் ஒரு கல்விக்கு பேர் போன ஒரு அருமையான ஒரு பள்ளி, உயர்நிலை பள்ளி. அங்கே கல்வியெல்லாம் ரொம்ப சிறப்பாக கற்றுக் கொடுக்கப்படுது. அங்கே ஆண்டு விழா வருது. அப்போ ஆண்டு விழாக்காக என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டரு, உதவி ஹெட் மாஸ்டர், எல்லாம் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் கூடி எப்படி அந்த ஆண்டு விழாவை சிறப்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் போடுவாங்க. எதையும் அதுக்கு முன்னாடி செய்யணும்ல, என்னென்ன பண்ணணும், அந்த ஒழுங்குமுறைகளை பற்றி பேசணும். அதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ யார் யார் வர்றா, டீச்சர்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. மேடை மேலே தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர், உதவிக்கு 2 மாணவர்கள் நிற்கிறாங்க. ஏதாவது தண்ணி கிண்ணி கொடுக்கணும்னா, ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்காக வந்து அவங்க ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. மீட்டிங் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. எப்படி பண்ணலாம், அது யார் கூப்பிட்ருக்காங்கன்னா, இந்த பேர் போன பள்ளிக்கூடங்கிறதுனால கல்வித்துறை அமைச்சரே வர்றார். அவரே நான் வந்து வர்றேன், தலைமை தாங்கிறேன்ட்டு. அதனால் இன்னும் சிறப்பாக செய்யணுமே, ஏன்னா கல்விக்கு முக்கியமான ஒரு அதிகாரியாச்சே, அதனால் இன்னும் நம்ம சிறப்பாக செய்யணும், வர்றது முக்கியமான ஆள் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்களை சொல்கிறாங்க. இவர் எல்லாத்தையும் கேட்குறாரு. சில விஷயங்களை இது நல்லா இருக்கே, அப்படி பண்ணிக்கலாம், இல்லை அது வேணாம், அது இப்படி ஒவ்வொன்றே வாங்கி இவர் பதில் சொல்லிகிட்டு இருக்காரு. இவரும் சில ஐடியாவை கொடுக்குறாரு. இப்படி போயிட்டுருக்கு மீட்டிங். ரொம்ப காரசாரமாக போகுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்கிறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க. சிலது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்குது, சிலது நிராகரிக்கும்படியாக இருக்குது. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அந்த 2 மாணவன்னார்ல, அதில் ஒரு மாணவன் வந்து தலைமை ஆசிரியரை பார்த்து, ஐயா, நம்ம வைக்கிறது ஓப்பன் பிளேஸில் வைக்கிறதா பேசிக்கிறீங்க, மழை வந்தால் என்ன பண்ணுறது? அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு மீட்டிங்கே. ஏன்னா அந்த தம்பி கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி, முக்கியமான கேள்வியாச்சே. அதை யாருமே யோசிக்கலை. என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க அந்த மீட்டிங்கில். மழை வந்தால் என்ன செய்யுதுங்கிற டாப்பிக்கை யாரும் எடுக்கலை. அந்த மாணவன் வந்து சொல்கிறான். பக்கத்தில் இந்த பிடி வாத்தியார், சும்மாரு, முக்கியமானவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க, அதிக பிரச்சனைத்தனமா, பேசாமர் அப்படின்னு அந்த மாணவன் அதட்டுறாரு. இவர் தலைமை ஆசிரியர் சொல்கிறார், இல்லை சார், அவன் சொல்கிறது சரியான வார்த்தை, இப்போ நம்ம மாற்றி யோசிக்கணும், மாற்றி பேசணும், மழை வந்தால் என்ன செய்கிறதுங்கிறத பற்றி இனிமேல் பேச ஆரம்பிங்க அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க. பேச்சு வேறு மாதிரி போகுது. அப்போ அதுக்கப்புறம் சரி, மழை வந்தால் இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலான்ற மாதிரி அப்போ தான் ஒரு ஒழுங்கான பேச்சே வருது. அப்புறம் பேசி முடிச்சிட்டாங்க. ஆண்டு விழாவும் வருது. சீஃப் கெஸ்ட் வந்துட்டார். வந்து அவருக்கு மாலையெல்லாம் போட்டு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அப்படின்னு சொல்லும்போதே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உடனே பக்கத்தில் நம்ம ஒரு மீட்டிங் ஹால் மாதிரியே இருக்குது, அதில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மைக் செட்லேருந்து சேர்ஸ் எல்லாமே. மழை வந்தால் அப்படி பண்ணிக்கலான்ற பேச்சு அன்றைக்கி மீட்டிங்கில் போயிடுச்சு. அதே மாதிரி பிளான் பண்ணி வச்ச பிரகாரம் டக்குன்னு எல்லாம் போனாங்க, உள்ளே போனாங்க. அவரையும் அழகாக கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் நிப்பாட்டினாங்க. வர்றவங்களாம் கடகடன்னு போய் சேரில் உட்காந்தாங்க. மைக் செட்டும் ரெடியாக இருந்தது. திருப்பி அவர் அழகாக ஒரு 5 நிமிஷம் தான், இந்த உங்க போய் உட்கார நேரம் தான் ஆச்சு ஒழிய, அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த விழா போச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இவர் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, தலைமை ஆசிரியரை கூப்பிட்டு, சும்மா சொல்லக்கூடாது, உங்களை மழை வந்தால் என்ன பண்ணணுன்னு இருக்குண்டான ஆயத்தம் பண்ணிங்க பாருங்கள், எதா நிற்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு. இந்த பள்ளியை ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன், கல்வியிலையும் நல்லா இருக்குது, எல்லாத்துலேயுமே நீங்கள் சிறப்பாக பண்ணீங்கன்னு நல்ல ஒரு சான்றிதழ் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போகிறார். அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறார், அந்த விழாவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முக்கியமான ஆசிரியர்களை கூப்பிட்டு, அவர் என்னமோ என்னையே புகழ்ந்துட்டு போனார், ஆனால் அந்த புகழ்ச்சி பூராமே அந்த குறிப்பிட்ட மாணவனை தான் சேரும். நம்ம என்ன செய்யணும், அந்த தம்பியை கௌரவப்படுத்தணும்ட்டு அவரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கிஃப்ட்டு கொடுத்து அவனை பாராட்டி அவனுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, விஷயங்கள், நோக்கங்கள், ஐடியா யார் சொல்கிறா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எந்த நேரத்தில் எப்படி வருது அதைத்தான் குறித்து பேசணும். அந்த பிடி வாத்தியார் அதட்டினாரே, சும்மாறா, அதிக பிரச்சனைத்தனமாக பேசாத அப்படின்னு அந்த நேரத்தில் சொன்னார். ஆனால் அந்த மாணவன் சொன்னதான் அன்றைக்கி கை கொடுத்தது. அதனால் யாரையும் ஒரு குறைவாவோ நீ என்ன சொல்கிறது அப்படி யோசிக்க வேணாம். யார் சொன்னாலும் அது ஏற்றுக்கொண்ட விஷயமா இருந்தால்
நம்ம ஏற்றுக்கொள்வோம். அது நன்மைக்கே ஏதுவாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாமா?